அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். விகே ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது, போன பார்ட்டில் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக உங்களுக்கு யார் உதவி செய்வா, யார் மூலம் துன்பத்தை சந்திப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் இல்லை, நம்ம என்ன லக்கணம்னு எனக்கு தெரியும், நான் என்ன லக்கணம்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுடைய ஜாதகம் என்னிடம் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு உண்டான பதிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு நபர் மெசேஜ் பண்ணுவாங்க அல்லது கால் பண்ணுவாங்க, ரெண்டில் எது பண்ணாலும் சரி. அந்த டைம், அன்னைய தேதி, அந்த டைம் எடுத்து நீங்கள் லக்னம் போடுங்க. கோச்சார லக்னம் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 1, 5, 9ஆம் இடங்களில் கோச்சார லக்னம் போச்சுன்னா அந்த நட்பு ரொம்ப அன்பான நட்பாக, நல்ல நட்பாக நீடிக்கும், ரொம்ப நாளைக்கு நீடித்து வரும். அந்த நட்பின் மூலமாக பெரிய தொந்தரவுகள் வராது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 2, 6, 10 அந்த இடங்களில் உங்கள் லக்னங்களுக்கு அது 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல போச்சு அப்படின்னா, கோச்சார லக்னம் போகும்போது அவங்க உங்கள்கிட்ட முதல்ல மெசேஜ் பண்ணுறாங்க அல்லது கால் பண்ணுறாங்கன்னா, இவங்க மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் வரும். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க பொருள் வாங்குவாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு அவங்க உதவி செய்வாங்க, அவங்க மூலமாக பொருளாதாரம் வரும். நீங்கள் ஒரு வகுப்பு எடுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க படிப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும். அடுத்தது 3, 7, 11 இந்த பாவகங்களில் அவங்க கோச்சார லக்னம் போகுது. அவங்க முதல்ல தொடர்பு கொள்ளும்போது தான் எடுக்கணும். சும்மா தொடர்பு கொள்ளும்போதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தடவை அவங்க மெசேஜ் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணாலும் சரி, அதை எடுத்து அந்த லக்னம் எங்கே போகுதுன்னு பார்த்து உங்கள் லக்னத்துக்கு ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக வரும். அது 3, 7, 11 3ஆம் இடம்ங்கிறது தகவல் தொடர்பு, 11ங்கிறது லாபம், 7ங்கிறது சமமாக மதிக்கிறது. அப்போ நீங்களும் அவங்களும் ஒரே சமமாக மரியாதை கொடுப்பீங்க. ஒருத்தர் தகவலை இன்னொருத்தர் பரிமாறிக்குவீங்க. அந்த தகவல் தொடர்பு மூலமாக, அந்த மதிப்பு மரியாதையின் மூலமாக லாபம் கிட்டும். ஸோ அதனால் அந்த உறவு மூலம் லாபம் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அந்த உறவுகள் நிலைக்காதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அது கொஞ்சம் வருடங்கள் கழித்து அது கட்டாயிரும் அந்த உறவு. அடுத்தது 4, 8, 12 அவங்க பிறந்த லக்னம் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, 4, 8, 12ஆம் பாவத்தில் உங்கள் லக்னத்துக்கு லக்னம் போகும். அவங்க முதல்ல தொடர்பு கொண்டா அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க மூலமாக நீங்கள் அசிங்கல் அவமானங்களை சந்திப்பீங்க. உங்களுக்கு கெடுபலன், உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அவங்க மூலமாக நடந்தே தீரும். அவங்க நன்மைன்னு நினச்சி உங்களுக்கு செய்யக்கூடிய செயல் உங்களை கஷ்டப்படுத்தியே தீரும். இது நீங்கள் அவங்க முதல்ல தொடர்பு கொண்டது உங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்கள் ஃபோன்லேயோ இருக்கும். அதை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்து நடந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மிகச்சரியாக இருக்கா என்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். என்றென்றும் அன்புடன் இப்படிக்கு உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். வாழ்க வளமுடன்.